தேவனுக்கு மகிமை உண்டாதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கு நிறுவனத்திலிருந்து மருத்துவர். தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தன்னுடைய குறைபாடுகளை சொல்லி உங்களுக்கு தேவையான குறைபாடுகளுக்குரிய மருத்துவத்திற்கான அந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், மருந்து சம்பந்தமான அந்த மூலிகை செடிகளாக இருக்கட்டும், அதற்கான மருந்துகள் நாங்கள் செய்து கொடுக்கறதுக்கான அமௌண்ட்டை சொல்லும்போது உங்களால் முடியாத பட்சத்தில் உங்களுடைய அந்த குறைபாடுகளோடு நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். குறைபாடோட வாழ்கிறனால உள்ள ஒரு பெரிய மைனஸ் ஒன்று குறைபாடு நம்ம கூடயே வர்றது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த குறைபாடு இருக்கனால நமக்கு கிடைக்கிற சில விதமான சந்தோஷங்களை நம்ம இழக்கிறோம் இல்லையா? சந்தோஷத்தை இழக்கிறதுக்கு பணம் தான் ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, டெம்பரரியான நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்தலாம். நம்ம சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு முற்றிலும் குணமாக்கக்கூடிய நிரந்தரமான தீர்வில் நீங்கள் எதிர்பாருங்கன்னு சொல்கிறோம். இல்லை சார், எங்களுக்கு அந்த அளவுக்கு தீர்க்க முடியாது, பரவாயில்ல நான் குறைபாடோடையே வாழ்ந்துடுறேன், எப்போமாவது ஒருக்க எனக்கு கடவுள் பண காசு கொடுத்தா நான் அண்ணன குறைபாடை தீர்த்துட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் டெம்பரரியான மருந்துகளை வாங்கி யூஸ் பண்ணலாம், தவறு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தேங்காய் உடைக்க இடத்துல சிரட்டையாவது உடைக்கணும்ல அப்படின்லாம் பழமொழி சொல்லுவாங்க. ஏலக்கியத்தை எள்ளூருண்டைலாம் சொல்லுவாங்க. இப்போ பொரியுருண்டை கூட வாங்க முடியாது அப்படிங்கிற லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதே மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மிகவும் கம்மியான ரேட்டில் எல்லாம் நீங்கள் உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்னு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே கேட்டிங்க அப்படின்னா அதற்கான மருந்துகளை நாங்கள் செய்து கொடுக்குறோம். கண்டிப்பாக இது நிரந்தர தீர்வுக்காக இருக்காது. உங்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு திருப்தி அளவும் உங்களுக்கு பயன்படுற அளவும் சந்தோஷத்தை கொடுக்குற அளவும் தான் இருக்கும். இது முடிந்த அளவுக்கு தவிர்த்து நீங்கள் நிரந்தர மருந்துகளை வாங்கி சாப்பிட்டு அது கூட இதுவும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் ரொம்ப எளிய முறையில் எல்லாம் அமௌண்ட்டில் எல்லாம் செய்கிறோம். அதாவது பெர் கேப்சூல் லெவலுக்குலாம் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு கேப்சூல் 10 ரூபாய்க்கு இருக்குது, ஒரு கேப்சூல் 25 ரூபாய்க்கு இருக்குது, ஒரு கேப்சூல் 150 ரூபாய்க்கு இருக்குது, 200 ரூபாய்க்கு இருக்குது. இப்படி பல டைப்பில் எல்லாம் இருக்குது. நீங்கள் உங்களால் ஒரு கேப்சூல் கூட வாங்க முடியும் அளவுக்கு நம்ம மருத்துவத்தை லோ ரேட் பண்ணி கம்மியாக ஏழைகளும் பயன்படணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்திருக்கோம். ஒரு காலத்தில் ஒரு மண்டலத்துக்கு நீங்கள் மருந்து வாங்கணும், ஒரு மாதத்துக்கு மருந்து வாங்கணும், அப்புறம் 2 வாரத்துக்கு கொடுத்தோம், அப்புறம் 1 வாரத்துக்கு கொடுத்தோம். சிலவங்க பெர் டேலாம் கேட்குற அளவுக்குலாம் இருக்குது, நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் உங்களுக்கு போஸ்டல் செலவு, கொரியர் செலவுலாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒன்று போல தான் இருக்கும். அந்த கொரியர் செலவு உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் அதிகமாக மருந்து வாங்கினீங்கன்னா அந்த கொரியர் செலவு ஒரே செலவு தான், கம்மியாக வாங்கினாலும் ஒரே செலவில் தான் வரும். அதை அந்த பேக்கிங் கொரியர் செலவுலாம் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ அமௌண்ட் முடியுமோ அந்த அளவுக்கு மருந்துகளை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பயன்பாடு இருக்கும். உருவான சொத்துக்கு ஒரு சொத்து பதம் மாதிரி உள்ள சில கேப்சூல்கள் இருக்குது. நிரந்தர தீர்வுக்கு இவங்கள்ட்ட மருந்து நம்ம எடுக்கணுமா வேண்டாமா, நீங்கள் அதை முடிவு பண்ணணும். ஒரு நாள் 2 நாள் மருந்து சாப்பிட்டு போகணும்னா எல்லா மருந்தையும் ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டு நீங்கள் முடிவு பண்ண முடியாது. சித்த வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் 1 மண்டலங்கள் சாப்பிட்ட பிறகு தான் முன்னேற்றத்தை காணப்பட்ட மருந்துகள் இருக்குது. 1 மாதமாக சாப்பிட்ணும், சில மருந்துகள் 1 வாரமாக சாப்பிட்ணும். இப்படிப்பட்ட காலகட்டங்கள் இருக்குது. சில மருந்துகள் மட்டுமே தான் உங்களுக்கு 1 மணி நேரத்தில் வித்தியாசத்தை தெரியப்படப்பட்ட மருந்துகள் இருக்குது. அதாவது நம்மளே போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க, 5 நிமிடத்தில் அபூர்வ சக்தி அப்படிலாம் போட்டிருப்போம். புரியுதா உங்களுக்கு? அதாவது நீங்கள் மருந்து சாப்பிட்ட ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல மாதிரியான மாற்றங்களை தெரியப்பட்டுள்ள மருந்துகளும் நம்மகிட்ட இருக்குது. உங்கள் பலகீனத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் தெளிவாக உங்கள் பேர், வயது, ஹைட், வெயிட் எல்லாம் சொல்லி அதுக்கு எதை பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கி பயன்படுத்தி உங்களுடைய குறைபாடை நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு குறைபாடுகளை முற்றிலும் தவிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கான நிரந்தர மருந்து எடுக்கிறது நல்லது. பணம் பற்றாக்குறை, பட்ஜெட் ப்ராப்ளம், என்னால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா குறைஞ்ச மருந்துகளை வாங்கி சாப்பிடுங்க. இல்லை சார், எனக்கு குறைபாடுகள் அதிக நாட்கள் ஏற்கனவே இருக்குது, உடனே கூட எனக்கு தீக்காண்டா, மெதுவாக தீந்தா போகிறோம், கம்மியான பட்ஜெட்டில் கொடுங்கன்னா அதுவும் நல்ல விஷயந்தான். உங்களுக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட்டில் நீங்கள் ரெகுலராக பல் தேய்க்கிறது, குளிக்கிறது, சாப்பிட்றது இதே மாதிரி நினச்சிக்கிட்டு அதை ரெகுலராக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா 1 வருடங்கள்லாம் சாப்பிட்டா கூட ரொம்ப கம்மி ரேட்டில் உள்ளவங்களாம் 1 வருடம் நான் சாப்பிட தயார் அப்படின்னா ரொம்ப கம்மி ரேட்டில் நீங்கள் மருந்து வாங்கினா போதும். அதுக்கான மருந்துகள் நம்ம செய்து கொடுத்துரும். மூலிகை கம்மியாக போட்டு செய்து அமௌண்ட்டு கம்மியாக தரும்போது
நாட்கள் அதிகமாகும், நீங்கள் நல்லாயிருவீங்க. ஆனால் அமௌண்ட்டு குறைவாகவே கிடைக்கும். எனக்கு வந்து 2 மாதத்தில் 1 மாதத்தில் திருமணம் வச்சுருக்கிறேன் சார், நாளைக்கே சரியாகணும், அடுத்த வாரம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் பணத்தை பார்க்கக்கூடாது. நல்ல மருந்துகளை நீங்கள் வந்து வாங்கி தான் ஆகணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். குறைந்த நாட்களுக்கு நான் வந்து அதிக பணம் செலவழிக்க தயாராக இருக்கேன். இல்லை சார், எனக்கு நாட்கள் அதிகம் ஆனால் பரவாயில்ல, குறைந்த பணம் செலவழிக்க தயாராக இருக்கேங்க, நீங்களே முடிவெடுத்தால் போதும். இது நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். பணம் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆடியோ வீடியோ போடுறோம். இது நிறைய பேர் பணம் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும். உடனடியாக வாட்ஸ்அப்பில் தொடர்பு கண்டு உங்களுக்கு தேவையான உங்களால் முடிந்த பட்ஜெட்டை சொல்லி அந்த மருந்தை வாங்கி பயன்படுத்துங்க. எல்லாரும் பயன்பெறணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம சொல்கிறோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் பட்டன் அமைக்கி உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். மற்றொரு ஆடியோ வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.